சத்தியமது நிச்சயம் போன்ற சில படங்கள்ல சிவகுமார் சார் எனக்கு அப்பாவை நடிச்சார். இன்னைக்கு நானு கார்த்திக் அப்பாவை நடிச்சேன். ஆட்சியுடைய அந்த ஜீன் தான் இன்னைக்கு அந்த பேத்தியை எவ்வளவு தூரம் பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு. மைண்ட் ஷோ பண்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. சிவகுமார் சார் பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தாக்க அது ஒரு ஆவணப்படம் மாதிரி இருக்கும். ஆனா அவர் சக்தி மசாலா தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அவர் ஆட்சி மசாலாவா மாறினார். எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, நடிக்கும் போதே நம்ம செத்து போயிடணும். அப்போதான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நாங்கள்லாம் நடிச்சா பார்க்கறவங்க செத்து போறாங்க, நீங்க என்ன நடிக்கும் போதே செத்து போகணும். நயன்தாரா பாவம் அவங்க சிவனேன்னு செட்டில் ஆயிட்டாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு. நான் ஒரு படத்தில் எல்லாம் டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையவே மற்றவருடைய கவலையை மறப்பதற்காகவும் மற்றவர்கள் சிரிப்பதற்காகவும் பயன்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞர் தான் ஆச்சி மனோரமா அவர்கள். உலக எல்லாருமே பேசி முடிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து சிவகுமார் சார் பேசுனதுக்கப்புறம் பார்த்தாக்க அது ஒரு ஆவணப்படம் மாதிரி இருந்துச்சு. ஆச்சரியமாக்கே தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க. இது ரொம்ப ஆச்சரியம். அவருடைய மனப்பாட சக்தியும் அவரை தெரிந்து வைத்துக்கிற விஷயங்களும். நான் சரி ஓகே, இப்போ எந்தெந்த ஹீரோஸோடையெல்லாம் ஆச்சரியமாக நடித்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லலாம்னு நினச்சேன். அதை அவர் சொல்லிட்டார். சரி அப்போ ஒன்று செய்வோம், எந்தெந்த காமெடின்னு சொல்ல நடித்தாங்கன்னு வரிசையா அடுத்தாப்புறம் அதையும் சொல்கிறாரு. சரி வேற என்ன பண்ணலாம், அவங்க வந்து எந்த டைமில் நாடக கம்பெனியில் சேர்ந்தாங்க, அப்புறம் எப்படி எஸ்எஸ்ஆர் ட்ரூப்பில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி கண்ணதாசனால் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், அதை சொல்லலான்னு பார்த்தா அதையும் சொல்லிடுவாங்க. ஆக எல்லாத்தையுமே சிவகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டார். இதில் என்னன்னா, சத்தியமது நிச்சயம் போன்ற சில படங்கள்ல சிவகுமார் சார் எனக்கு அப்பாவை நடிச்சார். இன்னைக்கு நான் கார்த்திக்கு அப்பாவை நடிச்சேன். வாழ்க்கை அப்படியே உருண்டோடி போய்கிட்டே இருக்கு. திடீர்னு தோணும் எனக்கு, ஏன் ஆட்சியை போய் பார்த்து வரக்கூடாது வீட்டில் அப்படின்ட்டு போயிட்டு அவங்களோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவேன். லாஸ்ட் இயர் என்னாச்சு, திடீர்னு தோணுச்சு அதே மாதிரி. அப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் வீட்டில் இருந்தாங்க. வீட்டுக்கு போனேன், எல்லாரையும் பூபதியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு ஆட்சியோட உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். சில இன்ட்யூஷன், எனக்கு சில இன்ட்யூஷன் இருக்க மாதிரி ஆட்சிக்கு சில இன்ட்யூஷன் உண்டு. யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட்னா அதைத்தான் நான் புதுசாக சொல்ல விரும்புகிறேன். 1970களில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் ஆட்சியை வந்து பேட்டி காட்டுறாங்க. ஆட்சி வந்து பலதும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பாட்டை பாடி காட்டுங்க, இந்த பாட்டை. ஏன்னா எதுக்குன்னா அவங்க அதாவது பாட்டு பாட நல்ல குரல் வளம் உள்ள, சங்கீத ஞானம் தெரிந்த, நகைச்சுவை உணர்வு மிகுந்த, நாட்டியம் தெரிந்த, நாடகக்கலையும் தெரிந்த ஒரு முழுமையான ஒரு கலைஞர் ஆச்சி மனோரமா. இன்னைக்கு வர்றவங்கலாம், இன்னைக்கு நிறைய காமெடியன்ஸ் வந்து நடிக்க வருகிற நடிகைகள் அத்தனை பேர் வந்து நயன்தாரா ஆகணும், இல்லாட்டி ஹன்சிகா மோட்வானி ஆகணும்ட்டு தான் வராங்க. அவங்களுக்குலாம் பீரியடு கம்மி. நயன்தாரா பாவம் அவங்க சிவனேன்னு செட்டில் ஆயிட்டாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு. சிவனேன்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா வர்றவங்க எல்லாரும் அப்படிதான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஆட்சி மாதிரி ஒரு முழுமையான கலைஞராக பரிணமிக்கணும்னா புதுசா நடிக்க வர்றவங்க நடிகைகள் ஆட்சியோட அத்தனை படங்களையும் எடுக்க வேண்டாம். அவங்க 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தில்லானா மோகனாம்பாளை மட்டும் எடுத்து போட்டு அதை மறுபடி பார்த்தால் அவர்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்றால், இதுதான் நான் பத்திரிகைகளுக்கும் இணையதளங்களுக்கும் இங்கே இருக்கின்ற நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, அந்த ஒரு படத்தை எடுத்து போட்டு பார்த்தா தெரியும் ஒரு காமெடி, ஒரு டைமிங்னா என்ன, நாட்டிய திறமைனா என்ன, குணச்சித்திர நடிப்பு என்றால் என்ன, தன்னை அழகாக ஒரு கேரக்டரில் ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாவற்றையும் அந்த படத்தில் ஆட்சியின் நடிப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆச்சி மனோரமா ஒரு ரேடியோ பேட்டியில் இன்ட்யூஷனுக்காக சொல்ல வரேன். அப்போ அவங்க நீங்கள் அந்த பாட்டு பாடினீங்களே, இந்த பாட்டு பாடினீங்களே, ஒவ்வொரு பாட்டாக ஆட்சியை பாட வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ மியூசிக்கு உங்களுக்கு யாரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஆச்சி மனோரமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தம்பி நான் எல்லாருடைய மியூசிக்கும் கேட்டிருக்கேன், புதுசாக ஒரு தம்பி மியூசிக் போடுது,
அந்த பாட்டு, அந்த மியூசிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாட்டை கேட்ட உடனே திரும்ப நான் அதை வந்து ஹம் பண்ணி பார்த்தேன். உடனே அவங்க வந்து என்னப்பா ஹம் பண்ணி பார்த்தீங்க, அதை எங்களுக்கும் பாடி காட்டுங்கன்னு ரேடியோவில் கேட்டோம். அந்த பாட்டையும் அவங்க பாடி காட்டினாங்க. அந்த பாட்டு அன்னைக்கிளி உன்னை தேடுது, அந்த இசையமைப்பாளர் இளையராஜா. அது முதல்ல அவங்க தான் சொன்னாங்க, இந்த தம்பி பெரிய இசையமைப்பாளராக வரப்போகுது அப்படின்னு சொன்னது ஆச்சி மனோரமா தான். அதனால் நான் இன்னொரு சொல்லணும்னு நினச்சேன், அதையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆச்சி மனோரமா பேரில் ஒரு லேடி காமெடியனாக இருக்கட்டும், ஒரு ஜென் காமெடியனாக இருக்கட்டும், வருஷம் ஆச்சி மனோரமா பேரில் ஒரு விருது நிறுவி அதை அவங்களுக்கு கொடுக்கணும். மனோரமா ஆட்சியின் பெயரால் கொடுக்கப்படுகின்ற விருதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு, ஒரு கௌரவம் உண்டு, ஒரு மரியாதையும் உண்டு. உலக அளவில் உலகத்தில் வேற எந்த ஆர்டிஸ்டும் இத்தனை படங்கள் தொடர்ந்தியாக ஒரு கன்சிஸ்டன்சியோட இத்தனை வித்தியாசமான கேரக்டர்கள் பண்ண ஆர்டிஸ்ட் கிடையாது. காமெடி பண்ணால் காமெடியே பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷன் பண்ணால் ஆக்ஷனே பண்ணியிருப்பாங்க, ஹீரோயின் பண்ணால் ஹீரோயினே பண்ணியிருப்பாங்க. அனைத்தும் செய்த ஒரே நடிகை ஆச்சி மனோரமா அவர்கள் தான். மக்கள் குரல் ராம்ஜி சாரை பற்றி, இந்த மேடை கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மேடை. முதல்ல 1987 என்னுடைய படம் வந்து மனதில் உறுதி வேண்டும் ரிலீஸ் ஆன உடனே அதை பற்றி ஒரு பக்கம் முழுக்க ஒரு விமர்சனம் எழுதி, யார் இந்த விவேக் அப்படின்னு எழுதுனது அவர் தான் முதல்ல. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அப்புறம் ஃபியூச்சரில் வர்ற விமர்சனங்களும் நல்ல அமையும் எனக்கு. இங்கே பாருங்க, சமுதாயத்துக்கு அவங்கன்னா எத்தனையோ கோடிகள் சம்பாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் நம்முடைய துரைசாமி சார், பத்மஸ்ரீ துரைசாமி சார் இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்துக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார், இயற்கைக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தம்பதிகளே வந்து நிறைய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணி புண்ணியம் சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான தம்பதி அவங்க சாந்தி துரைசாமி மேடமும் துரைசாமி சாரும். ஆனால் அவர் சக்தி மசாலா தான். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் அவர் ஆச்சி மசாலாவாக மாறினார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஆட்சியை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்காரு. முதல்ல அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி உள்ளே போனப்போ ஒரு பரவசத்தில் போனேன். கையில் எதையுமே எடுத்துகிட்டு போனப்போ வாசல் என்னை நிறுத்தி, என்ன விவேக் சார் வெறுங்கையா போகிறீங்கன்னு சொல்லி அவர் எழுதின அக்னிச்சிறகு புக்கை என் கையில் கொடுத்து, நீ இதை அவர் கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அனுப்புனது காந்தி கண்ணதாசன் சார். சுபாஷ் சார் இருக்கவே இருக்கார். ஆரம்ப காலத்திலிருந்து அந்த குடும்பத்திற்கு எல்லாமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நண்பர். அவங்க வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வருஷம் கழித்து நம்மகிட்ட இல்லையேன்ற அந்த வருத்தம் வந்து அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன மாதிரி அவங்க நினைவுகளாலும் அவங்களுடைய படங்கள் மூலமாகவும் அவங்களுடைய கலை மூலமாகவும் என்றைக்கும் தமிழ் சமுதாயத்தில் வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகையும் ஆச்சி மனோரமா அவர்கள் தான். மற்றவர்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்குள் போய் சேர்ந்திருப்பார்களா என்றால் தெரியாது. எல்லா குடும்பத்துக்கும் பிடிச்ச ஒரு நடிகை என்றால் அது ஆச்சி மனோரமா அவர்கள் தான். ஸோ அதனால் அவங்க என்றைக்குமே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவி தன்மை அடைந்த ஒரு நடிகை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு நான் பள்ளிக்கூடம் படிக்கும் காலத்திலேருந்தே எனக்கு வழக்கம், நான் ஒரு ஸ்டேஜ் டெக்னீஷியனாக மேடையில் வந்து டேப் போடக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்திலேருந்து யூனிட்டி கிளப்பில் காரணம் கேட்டு வாடிங்கிற நாடகத்தில் ஆச்சி ஹீரோயினாக நடித்ததுலேருந்து எனக்கு அவங்கள பெரிய, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்ன தெரியும். திரையுலகத்தில் எத்தனையோ ஆர்டிஸ்ட் வராங்க போகிறாங்கன்னா அவங்க எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது நடிக்கும்போதே நம்ம செத்து போயிடணும், கடைசி வரைக்கும் நடிக்கும்போது செத்து போகணும் அப்படிம்பாங்க. அப்போ தான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நாங்கள்லாம் நடித்தா பார்க்குறவங்க செத்து போகிறாங்க, நீங்கள் என்ன நடிக்கும் போதே செத்து போகணும் அப்படின்னு. ஆனால் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, ஒரு குறையும் கிடையாது அவங்க லைஃப்பில். ஒரு நல்ல மனுஷியாக பார்க்கும் பொழுது, ஒரு தாயாக, பாட்டியாக, கொள்ளு பாட்டியோட தூபதி எல்லாமே லைஃப்பில் வந்து ஒரு ஃபுல் லைஃப் வாழ்ந்து விட்டு சென்ற ஒரு நல்ல பெரிய மனுஷன் தான். அதனால் அவங்க ஆத்மா எப்போ நம்மளோட தான் இருக்கும். சினிமா இருக்கிற வரைக்கும் ஆட்சி வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். அதுதான் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடையாது. தியாகராஜ பாகவதர் இருந்தபோது பிறக்காதவங்களாம் அவரை பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க. காரணம் டெலிவிஷன். நமக்கு அந்த மாதிரியான ஒரு சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான்
இறப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்ந்து கொண்டே இருப்பார். பேசினது அது 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 ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சினிமா நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு. ஆட்சி எல்லாவற்றையும் தாண்டி நடிப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்லாம் உண்டு, எல்லா தொழிலுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் உண்டு. அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து விட்டு போவதுதான் இந்த உலகத்தில் கஷ்டம். அந்த கஷ்டமான ஒரு விஷயத்தை மிக சுலபமாக செய்துவிட்டு சென்றவர் தான் ஆட்சி அவர்கள். அவர்கள் புகழ் என்னைக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, அது ஒரு பிறந்த நாளாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக பேசியிருப்போம். இது ஒரு நினைவு நாள். அது என்றைக்குமே சொல்லுவாங்க, இறந்தவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்மா அந்த வீட்டில் தான் இருக்கும். அதனால தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேலே மேலே வருவாங்க. அந்த ஆட்சியுடைய அந்த ஜீன் தான் இன்றைக்கி அந்த பேத்தியை எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. மைண்ட் ஷோ பண்ணுறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதை ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை டயலாகே இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது விஷயம் தெரிஞ்சவங்க பார்க்குறதை விட அது என்னன்னு தெரியாதவங்க பார்க்குறத கூட புரிகிற அளவுக்கு பண்ணது அந்த யங்ஸ்டர் குரூப். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.